சூர்யா ஆரம்பத்துல இருந்து இப்படி பண்ணிட்டு இருந்தானா என்ன? இப்பதானே இப்படி பண்றான். அது ஏன்? நீயும் அவனோட இடத்துல இருந்து கொஞ்சம் இதெல்லாம் யோசி. என்ன சார், உங்க பையன் ஏதோ எனக்காக 10-20 வருஷம் வெயிட் பண்ணி சலிச்சு போன மாதிரி பேசுறீங்க. நான் இன்னும் படிச்சே முடிக்கல சார். அட்லீஸ்ட் எக்ஸாம் முடியற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாரா உங்க பையன்? சரி, நாங்க வெயிட் பண்ண சொல்றோம். எக்ஸாம் வரைக்கும் இல்ல, நீ சொல்ற மாதிரி 10-20 வருஷம் கூட வெயிட் பண்ணுவான். ஆனா நீ மாத்தி மாத்தி பேசக்கூடாது. இனிமே என்ன மேம் இருக்கு? அதான் இன்னொரு பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போயிட்டார்ல. அதுவும் ஏன் கழுத்துல தாலியை கட்டிட்டு இப்படி செய்ய துணிறாருனா இதுக்கு மேல அவரு எனக்கு எதுக்கு? அத தாலின்னு ஒத்துக்கிறியா? சொல்லு வெண்ணிலா, ஏதோ ஃபேஷனுக்கு போட்டிருக்கிறதா சொன்னியாமே, நீ அத தாலின்னு ஏத்துக்கிட்டா இதோ சூர்யா என்கேஜ்மெண்ட்டுக்கு ரெடி ஆகி நிக்கிறான்ல, அவன் சட்டைய புடிச்சு நியாயம் கேளு. நாங்க உன் கூட நிக்கிறோம். புரியுது மேம். உங்க பையன் என்ன சொன்னாரோ அத நீங்க வேற மாதிரி சொல்றீங்க. நான் போய் நியாயம் கேட்கணும். தப்பு பண்றவரை நீங்க தடுத்து நிறுத்த மாட்டீங்க, அப்படித்தானே? தப்பு செய்யாம நான் தான் இறங்கி போகணும், நான் தான் புரிஞ்சுக்கணும், நான் தான் விட்டு கொடுக்கணும். அவரு என்ன வேணாலும் பண்ணலாம். சூப்பர்மா, நல்லா பேசுற. இப்படி பேசி பேசித்தான் அவனை இன்னைக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கேன்னு இப்ப எனக்கு நல்லா தெரியுது. நான் கூட அவன் தான் அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டானோன்னு நினைச்சேன். இப்படி முன்னையும் போக விடாம பின்னையும் போக விடாம குழப்பி அடிச்சா யார் தான் என்ன பண்ண முடியும்? இல்ல சார், நான் இனிமே குழப்பல. உங்க பையன் எடுத்த முடிவுல அவரை முன்னாடியே போக சொல்லுங்க, பின்னாடி எல்லாம் வர வேண்டாம். என்னம்மா இது? எல்லாத்தையும் இப்படி சென்சிட்டிவா எடுத்துக்கிட்டா எப்படி? ஸ்லிப்ஸ் இல்லாம மனுஷங்க இல்லம்மா. சூர்யா எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியாதா? இப்போ இப்படி பண்றான்னா அவனை வழிக்கு கொண்டு வர உன்னால முடியுமா? நீ அத பண்ணாம அவன் தப்பு பண்றான்னே சொல்லிட்டு இருக்க. அவன் பிரச்சனையை சரி பண்ணிட்டா அவன் ஏன் தப்பு பண்ண போறான்? ஏங்க,